ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து ஏஎல்பிக்கான வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஆர்ஆர்பி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான ஒரு வேலைவாய்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட 9,900க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா 11/5/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஐடி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்க போது, சிலபஸ் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா rrbchennai.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்ட் ஒன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதுக்கு கீழே கிளிக்கர் டு அப்ளை ஆன்லைன் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணிக்கலாம். மேலே கொடுத்துருக்காங்க அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கும். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் முதல்ல ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் நிறைய ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்துச்சு. அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லாதவங்க கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தெளிவாக கொடுத்துட்டாங்க. 2024 நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். சில என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. என்ன நேம் அப்படின்றத சேம் அதேமாரி ரீடைப் ஃபுல் நேமில் போயிட்டு உங்கள் பெயர் என்னவோ அந்த பெயரை அப்படியே நீங்கள் பார்த்தா கொடுக்குற மாரி இருக்கும். அதையும் பார்த்தா நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நேம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ சேஞ்ச் யுவர் நேமான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து, கசட்டில் அதுக்கான காப்பி இருக்கா இல்லையா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் நேமே சேஞ்ச் பண்ணது இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதேமாரி டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ரீடைப் டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு அகைன் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீடைப்பில் திரும்ப மேலா ஃபீமேலா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடைப் ஃபாதர் நேமில் திரும்ப உங்கள் ஃபாதர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அகைன் உங்களுக்கான மதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ரீடைப் மதர் நேமில் திரும்ப மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே 2 டைம் ஃபில் பண்ண போகிறீங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ ஓடிபி மெயில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வந்துடும். அதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்களுக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயில் ஓடிபி வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஆதார் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க.
என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதில் இருக்க ஓடிபி அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் மொபைலுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி மெயில் மற்றும் மொபைல் ரெண்டுத்துக்குமே ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா ஆதார் வெரிஃபிகேஷனே வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆதார் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு போக சொல்ல உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்டை கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து அதிகமாக சோதனை பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக ஆதாரே கொடுக்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் இருக்க மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய மார்க் ஷீட் படி ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க, அதேமாரி ஆதாரில் ஒரு நேம் இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை மிஸ்மேட்ச்னு காமிக்குது அப்படின்னா எதுக்காக நேம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு ரீசன் கேட்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் நம்பர், இந்த மாதிரி மிக்சரப்பாக உங்களுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டில் போயிட்டு ஃபுல் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திரும்ப அதே பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஐ எம் நாட் எ ரோபாட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ மற்றும் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ரிவியூ ஆகும். ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எடிட் பண்ணி அப்போயே நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு டேரெக்டாக லாகின் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போகும். இப்போது லாகின் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாகின் வித் ஆதார் மூலமாக லாகின் பண்ணலாம், அல்லது லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட். ஸோ ஆர்ஆர்பி அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் அல்லது மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு ஐ எம் நாட் எ ரோபாட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வந்து பார்த்தா ஃபோனுக்கான ஓடிபி, மெயிலுக்கான ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் ஓடிபி டு இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோனுக்கு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோனுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா கரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கீழே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்னு. நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சென்னை ஆர்ஆர்பியை கொடுத்துலாம். தமிழகம் முழுவதும் உள்ளவங்க சென்னை ஆர்ஆர்பியை வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பி ஜோன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்டு பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லவே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஃபால்ட்டாக வந்துடும். ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ நம்ம 1 by 1 வந்து ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அன்மேரிடா மேரிடா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னால் வேறு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன், எந்த லாங்குவேஜில் உங்களுக்கான எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் எக்ஸாம் வேணும் அப்படின்னா தமிழில் நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம். வேறு லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு லாங்குவேஜில் வந்து பார்த்தா செட் பண்ணிக்கோங்க. தமிழ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மற்றும் தமிழ்லேயே கொஷின்ஸ் பேப்பர் தாராளமாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் உடம்பில் ஏதாச்சும் அங்க அடையாளங்கள் இருக்குது, மச்சம் தழும்பு அந்த மாதிரி அடையாளங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டிசிலே வந்து பார்த்தா அதுக்கான ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டியது கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபஸ்ட்டு அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய என்ன கேஸ்ட், எஸ்சியில் என்ன கேஸ்ட்டில் இருக்கீங்க, ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர், கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாசில்தார் அப்படின்னா நீங்கள் தாலுக் மெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த தேதியில் உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பாஸ் வந்து பார்த்தா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்து உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னு கொடுத்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 400 கேபிக்குள்ளே இருக்க மாரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்சி இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஒருவேளை எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்டி அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டு எஸ்டியில் எந்த கேஸ்டில் இருக்கீங்க, ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த அதிகாரி உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஜாதி சர்டிஃபிகேட்கான தேதி என்ன, எந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த ட்ரெயின் பாஸ், எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் ட்ரெயின் பாஸ் இருக்குது எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் எதுவோ அதை ஃபில் பண்ணிவிட்டு ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்சிஎஸ்டி பேசிக்காக இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரியில் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி கீழே வருவீங்க. ஒன்லி தோஸ் கமிட்டி விச் ஆர் ரெகனைஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்சிஎஸ்டி அவங்களாம் வந்து ரிசர்வேஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி வந்து பார்த்தா ஓபிசிக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஓபிசி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஓபிசி என்சிஎல் கீழே நான் கிரீமி லேயரில் வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. என்சிஎல்லில் வந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த கேஸ்ட்டு, அந்த ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஓபிசி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிசிக்கான அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நார்மல் ஜாதி சர்டிஃபிகேட்டை பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஜாதி சர்டிஃபிகேட்டை, அந்த பிசி, எம்பிசிக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த இடத்துல ஓபிசி கொடுக்குறீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நீங்கள் ஓபிசியை அப்ளை பண்ணி தாராளமாக உங்களுக்கான சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஓகே, அதேமாரி எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஓபிசி வாங்க முடியும் அப்படின்றவங்க நீங்கள் ஓபிசி கொடுத்து வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லை என்னால் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, நான் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, அன்ரிசர்வ்ட் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரிசர்வேஷன் கம்மியாக இருக்கும், இடஒதுக்கீடு கம்மியாக இருக்கும். ஸோ பிசி, எம்பிசி அதிகபட்சமாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி ஓபிசி கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். இல்லாதவங்க யூஆர் கேட்டகரி அன்ரிசர்வ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ் கொடுக்குறீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்காது, இடஒதுக்கீடும் கம்மியாக தான் கிடைக்கும், நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஸோ ரிஸ்க்கானது தான். முடிஞ்ச அளவுக்கு ஓபிசி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல நீங்கள் ப்ரெசண்ட்டாக எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு ஸோ நியரஸ்ட்டாக இருக்க சிட்டி எதுவோ அந்த சிட்டியை மென்ஷன் பண்ணிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா டிக் இஃப் பர்மனன்ட் கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் அப்படியே உங்களுக்கு இதில் வந்து காப்பி ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் ரயில்வே அப்ளிகேண்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு ஸோ கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, கரண்ட்டாக என்னமான ஒர்க் பண்ணுறீங்க,
ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்னு கேட்டிருக்காங்க. ஒரு எதுவுமே இல்லைன்றவங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப்கான கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ ஏ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப்பான்னு கேட்டிருக்காங்க. இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரயில்வேயில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து, எந்தமான ட்ரேடில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு, எந்த இதுலேருந்து எந்த ட்ரேட் வரைக்கும் ட்ரைனிங் எடுத்தீங்க, மொத்தமாக எத்தனை வருஷம் ரிசல்ட் வந்துருச்சா இல்லையான்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரெண்டிஸ்ஷிப் முடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு, அடுத்த கட்டமாக உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுவீங்க ரயில்வே எக்ஸாமுக்கு, அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கு முடிஞ்சளவுக்கு இதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், திரும்ப உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும், கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் நேம் என்ன, பேங்க்கான அட்ரஸ் ஓப்பன் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்கௌண்ட் டீடைல்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாகான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. முக்கியமான பேஜ் தான். ஸோ நீங்கள் முதல்ல வந்து ஃபில் பண்ண வேண்டியது இந்த குவாலிஃபிகேஷன் ஆப்ஷனில் போயிட்டு 10th மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக 10th வந்து சேவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. 10th எந்த ஸ்டேட்டில் படித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10th நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனில் படிச்சிங்களா அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு 10th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th ரோல் நம்பரை கொடுத்துட்டு 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 10th வந்து பார்த்தா ஆட் ஆகிடுச்சு. ஓகே, முதல்ல 10th இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு ஐடியில் எந்த ட்ரேட் முடிச்சிருக்கீங்க, ஒயர்மேனா, டர்னரா, டிராக்டர் மெக்கானிக்கா, மெக்கானிஸ்டா, ஃபிட்டரா அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு ஐடி எந்த ஸ்டேட்டில் படித்தீங்க, அதேமாரி ஐடி வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படித்தீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஐடி வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துட்டு ஐடி வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயர் எப்போவும் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை, உங்களுக்கான சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, என்சிவிடியா, நேஷனல் சர்டிஃபிகேட்டா இல்லை ஸ்டேட்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் டைப் எந்தமான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டா, ஸ்டேட்கான ட்ரேட் சர்டிஃபிகேட்டா அப்படின்றத உங்கள் ஐடி சர்டிஃபிகேட்டை பார்த்து ஃபில் பண்ணிட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிடும். இல்லை நான் வந்து ஐடி முடிக்கல, நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் 3 இயர் டிப்ளமோ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 இயருக்கான டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 10th முடிச்சுட்டு ஐடி முடிக்கல, டேரெக்டாக வந்து 3 இயருக்கான டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க 3 இயருக்கான டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு எந்த இன்ஜினியரிங்கில் எந்த கேட்டகரி முடிச்சங்க, ஆட்டோமொபைலா, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கா, எலக்ட்ரானிக்கா, அந்த மாதிரி எந்த இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்டை கொடுத்துட்டு அதேமாரி அந்த டிப்ளமோ எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துக்கோங்க. எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு இயர் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இயர் அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் டெமோக்காக ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ ஃபில் பண்ணுங்கள். இல்லை 10th முடிச்சுட்டு 3 இயருக்கான டிப்ளமோ முடித்தவங்க 3 இயருக்கான டிப்ளமோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிகிரி இன் இன்ஜினியரிங், இல்லை நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றவங்க டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி டிகிரி ஆட் பண்ணுங்கள். டிகிரியில் என்ன முடிச்சிருக்கீங்க, அதேமாதிரி தான் எந்த ஸ்டேட்டில் டிகிரி முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, யூனிவர்சிட்டி நேம் அல்லது காலேஜ் நேம் என்ன, எப்போ பாஸ் பண்ணிங்க, பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிடும். இல்லை நான் வந்து டிகிரி முடிக்கல, நான் 10th முடிச்சுட்டு நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்றவங்க என்எஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் ஏதாச்சும் என்ன ட்ரேட் முடிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, ஸோ நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட், எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் எப்போ, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க.
பேசிக்காக இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் 10th கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஐடி முடிக்கல, நான் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடிக்கல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னா அதுவும் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் எதுவுமே முடிக்கல, நான் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கேன்னா என்ஏசி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். 10th முடிச்சுட்டு இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் அதுக்கான சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 100 கேபிலேருந்து 150 கேபிக்குள்ளே உங்களுக்கான ஃபோட்டோ இருக்கணும். இட் ஷுட் பி ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ கலர் ஃபோட்டோ இருக்கணும். பேக்ரவுண்ட் பார்த்தா ஒயிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளைன் ஒயிட் பேக்ரவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக 2 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் பார்த்தா கரெக்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்கோ ஹேர் ஹெட்டோ அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றதையும். ஸோ ஃபேஸ் கிளியராக தெரியணும், அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா பிளாக் இங்கு பாயிண்ட் பெனில் உங்களுக்கான ஒரு ஒயிட் பேப்பரில் சைனை போட்டுட்டு ரன்னிங் லெட்டரில் சைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லி கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது ரன்னிங் லெட்டரில். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால், அந்த மாதிரி தான் உங்களுக்கான அந்த சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ கரெக்டாக சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அந்த பதவி பற்றி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பதவிக்குமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். கீழே எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு போஸ்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதில் போயிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குதுன்னு அர்த்தம். அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ ஹாவ் எக்ஸசைஸில் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுத்துறேன் அப்படின்னு நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸாமினேஷன் 2, அதாவது எக்ஸாமினேஷன் ட்ரேடு ஃபார் பார்ட் பி சிபிடி 2, அதாவது 2வது எக்ஸாமினேஷனில் பார்ட் பிக்கு எந்த ட்ரேட் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடு காமிக்கும். உங்கள் ட்ரேடை நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, சைட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ் கேட்டிருக்காங்க. பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஐ ஹாவ் ரீசெக்டு ஆல் த இன்ஃபர்மேஷன் அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிலாம் 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. இதே மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது முஸ்லீம் கிறிஸ்டின் நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 250 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. பட் அதுக்கு நீங்கள் அஃபிடவிட் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிடவிட் இப்போ தேவையில்ல, வெரிஃபிகேஷனாக இப்போ அஃபிடவிட் கேட்பாங்க. மற்றபடி எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்தா 250 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. பே பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பே வித் எஸ்பிஇ பே வித் சிஎஸ்சி வேலட் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு போகும். இதில் போயிட்டு நெட் பேங்கிங் யூபிஐ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் நீங்கள் பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரேட்லாம் முடிச்சிருக்கீங்க, 10th முடிச்சுட்டு ஐடியில் இந்த ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் முடித்தவங்க மேலே இருக்க ட்ரேடில் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். 9000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.